தோற்பை புதிய ரசம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். புதிய தோற்பை புதிய ரசம். புதிய தோற்பை என்பது விருத்த சேதனம் செய்யப்பட்ட, ரோமர் 2:29 படி ஆவியானவர் அருளியபடி உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று பவுலடியார் சொல்லுகிறார் அல்லவா? அந்த பாவ மன்னிப்பை, பாவ அறிக்கையை செய்த பாவ மன்னிப்பை பெறுகின்ற பொழுது கடவுள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனியுள்ள சதையுள்ள உணர்வுள்ள இதயத்தை எசேக்கியேல் 36 25, 26 பிரகாரம் வைக்கிறார் அல்லவா? அதுதான் புதிய தோற்பை. புதிய ரசம் என்பது, புதிய மது என்பது, புதிய பானம் என்பது ஆண்டவருடைய புதிய கட்டளைகள். நியாயப்பிரமாணம் அல்லாத, திருச்சட்டம் அல்லாத, பழைய படிப்பினை அல்லாத, பழைய கட்டளைகள் அல்லாத கடவுள் கொடுத்த புதிய கட்டளை ஆகிய அன்பின் கட்டளையே புதிய ரசமாக இருக்குது. ஆக இந்த புதிய தோற்பையில் பழைய ரசம் வைக்கப்பட்டாலும் அல்லது பழைய தோற்பையில் பழைய இதயங்களில் இந்த புதிய கட்டளையாக ரசம் வைக்கப்பட்டாலும் ரசமும் வீணாகும், தோற்பையும் வெடித்து போகும். ஆகவே புத்தம் புதிய சித்தையிலே ஊற்றப்பட்ட புதிய திராட்சை ரசமாக விருத்த சேதனம் செய்யப்பட்ட, ஆவிக்குரிய விருத்த சேதனம் செய்யப்பட்ட, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட, கனிவுள்ள சதைவுள்ள உணர்வுள்ள இதயமாகிய தோற்பையில் புதிய ரசமாகிய கருடைய வார்த்தையை, கட்டளைகளை, படிப்பினைகளை, அன்பின் கட்டளைகளை சுமப்போம், சுமைப்போம், வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.